வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூன் 6 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு காலை 8:30 மணிக்கு முன்பு பதிவான மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டம் நாலுமூக்கு 17 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. நேற்று முன்தினம், அதாவது பருவமழை தொடங்கியது நாளிலே நேற்று முன்தினம். ஊத்து 15 சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம், காக்காட்சி 12 சென்டிமீட்டர், மாஞ்சோலை 10 சென்டிமீட்டர், மேலும் கன்னியாகுமரி மாவட்டம் மயிலார் 9 சென்டிமீட்டர், பேச்சிப்பாறை மற்றும் பாலமூர் 6 சென்டிமீட்டர், பெருஞ்சாணி அணை மற்றும் புத்தன் அணை மற்றும் சித்தார் 1 மற்றும் குண்டார் அணை தென்காசி மாவட்டம் மற்றும் பெரியார் தேனி மாவட்டம் 5 சென்டிமீட்டர். இதெல்லாம் அதாவது முல்லை பெரியார் 5 சென்டிமீட்டர், குண்டார் அணை 5 சென்டிமீட்டர், சித்தார் 1 5 சென்டிமீட்டர், புதன் அணை மற்றும் பேச்சிப்பாறை 5 சென்டிமீட்டர், பூதபாண்டி கன்னியாகுமரி மாவட்டம், சுரலக்கோடு கன்னியாகுமரி மாவட்டம், மேலும் சின்ன கல்லாறு கோயம்புத்தூர் மாவட்டம், இதெல்லாம் 4 சென்டிமீட்டர். அடுத்தபடியாக கோழிப்போர் விலை கன்னியாகுமரி மாவட்டம், அடையாமடை டேம் அடவி நாயனார் கோயில் அணை மற்றும் சிவலோகம் சித்தார் 2, அதாவது நாகர்கோவில் மற்றும் பந்தலூர் தாலுகா அலுவலகம், கொட்டாரம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டருக்கும் சற்று குறைவாக பெய்திருக்கு. கிட்டத்தட்ட 4 சென்டிமீட்டர் ஒட்டி. இன்னும் நிறைய 3, 2, 1 சென்டிமீட்டர் நிறைய இருக்கு. இது ஏன் சொல்ல வர்றேன்னா, பருவமழை நேற்று முன்தினம் கன்னியாகுமரி மாவட்டம் முதல் நீலகிரி மாவட்டம் வரைக்கும் தொடங்கி தீவிரமானது. அந்த காற்று சுழற்சி மிக வேகமாக கர்நாடக கரையோரத்தை நோக்கி நகர்ந்திருக்கு. நேற்றைக்கு கர்நாடக கரையோரத்தில் நீடித்து கொண்டிருந்து கர்நாடகாவின் மங்களூரு, உடுப்பி பகுதியிலெல்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கு. மிக வேகமாக பருவமழை முன்னேறினாலும் தமிழ்நாட்டில் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் தென் மாவட்ட மேற்கு பகுதியிலையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட பகுதிகளில் மட்டும்தான் தொடங்கியிருக்கு. வழக்கமாக எப்படி முன்னேறுமோ அப்படி முன்னேறாமல், அதாவது குமரி முனையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு அப்படியே முன்னேறும். இதுதான் இயல்பு. ஆனால் லட்சத்தீவுல நீடித்து கொண்டிருந்த அந்த காற்று சுழற்சி, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அந்த காற்று சுழற்சி மிக நெருங்கி வந்து மழை பொழிவை தொடக்கணும். வங்கக்கடல்ல காற்று சுழற்சி உருவாகாத காரணத்தினாலே, ஏன் வங்கக்கடல்ல உருவாகலைன்னா, அது பசிபிக் பெருங்கடல்ல ஜப்பான் அருகே ஒரு வலுவான நிகழ்வு இருக்கு. அது செயலிழந்த பிறகுதான் எல்லாமே மாறும். அது செயலிழக்கணும். மிக விரைவாக செயலிழக்க மாட்டேங்குது. நேற்றைக்கு செயலிழப்பது போல வந்து நெருங்கி வந்தது, கடப்பது போல் வந்தது, கடக்காமல் மீண்டும் கடலுக்குள்ளே இருக்கு. அதோட தீவிரம் எல்லாமே கடல் வெப்பம் அதிகரிச்சிட காரணத்தினாலதான். ஆகா, உடனே நீங்க சொல்லலாம், ஆமாடா எல்லாருமே சொன்னாங்க சார், எல்னினோன்னு சொன்னாங்க, அங்கதான் மழை பெய்யுன்னு சொன்னாங்க, அங்கதான் புயல் உருவாகும்னு சொன்னாங்கன்னா, நான் சொல்றது ஆசியா பக்கம், அவர்கள் சொல்றது அமெரிக்க பக்கம். அமெரிக்க பக்கம் வெப்பம் உயர்ந்துட்டு இருக்கு. அதை விட கூடுதலாக ஆசிய பக்கம் வெப்பம் உயர்ந்துட்டு இருக்கு. வலுவான நிகழ்வு உருவாகணும். அந்த வலுவான நிகழ்வு தான் ஜப்பான் அருகே நீடித்துக்கொண்டு செயலிழக்காமல் நீடிக்கிறது. செயலிழக்கும் என்று நாமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். உலக வானிலை வல்லுநர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். விரைவில் இன்றைக்கோ நாளைக்கோ செயலிழந்த பிறகு இந்த கிழக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கூடிய கிழக்கு நோக்கி பயணிக்கும். செயலிழந்தாலும் அதோட வேகம் குறைந்த பிறகு வங்கக்கடல்ல மியான்மர் கரையோரம் ஒரு காற்று சுழற்சி உருவாகும். அது எங்கிருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா, தென்சீன கடலோட வடக்கு பகுதி, அதாவது வியட்நாம் கம்போடிய பகுதியிலிருந்து அப்படியே மியான்மர் நோக்கி வந்து அது வங்கக்கடல்ல வங்கதேசம் நோக்கி வரும். இந்த நிகழ்வு அந்த நிகழ்வுக்கு சற்று கூடுதல் மழைப்பொழிவை கொடுக்கும். அதாவது ஜப்பான் நோக்கி வலுவா போறதை விட மியான்மர் நோக்கி சற்று வலு குறைந்து பயணிப்பதனால கொஞ்சம் மழைப்பொழிவு கிடைக்கும். ஆனால் ஃபோர்ஸான மழைப்பொழிவு இப்பொழுதைக்கு கிடைக்காது. அதாவது ஒரு ஃபோர்ஸா திடீர்னு அணைகளை நிரப்பும் மழை கிடைக்காது. இருந்த போதிலும் கர்நாடகாவோட வயநாடு குடகு கேரளாவோட வயநாடு, கர்நாடகாவோட குடகு, அதாவது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள், கேரளா கர்நாடகா பகுதிகளில் வரக்கூடிய ஞாயிறு திங்கள் செவ்வாய் நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கு. பாலக்காட்டு கணவாய் கூட வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது நீலகிரி மாவட்டம் தொடங்கி பாலக்காட்டு கணவாய்க்கு வடக்கே தொடங்கி கோவாவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் மட்டும்தான் அது தீவிரமாக இருக்கும். வரக்கூடிய 15ஆம் தேதி வரைக்கும். புரியுதுங்களா? தெற்கேயும் இருக்கும் மழை, கன்னியாகுமரிக்கும் இருக்கும் மழை. ஆனால் கன்னியாகுமரியிலிருந்து வால்பாறை வரைக்கும் கொஞ்சம் தீவிரம் குறைவாக இருக்கும். வால்பாறையிலிருந்து நீலகிரி வரைக்கும் சற்று கூடுதல் தீவிரத்தில் இருக்கும். ஆனால் நல்ல ஒரு ஃபோர்ஸான மழைன்னா நீலகிரி, அதுலேயும் குறிப்பாக வயநாடு குடகு போன்ற பகுதி, அதை விட கூடுதல்னா மங்களூரு, உடுப்பி, கார்வார் அந்த பகுதி. அப்படியே பார்த்தீங்கன்னா
கோவா வரைக்கும் பானாஜி வரைக்கும் உள்ள பகுதிகள் நல்ல வலுவாக இருக்கும். இப்போ இந்த நிகழ்வு திரும்பி அது மும்பை நோக்கி போகாமல் அந்த காற்று சுழற்சி மீண்டும் கேரளா பகுதியை நோக்கி 12ஆம் தேதி திரும்பிடும். மீண்டும் அந்த காற்று சுழற்சி. இந்த காற்று சுழற்சியோட பணி என்னன்னா காற்றை கட்டுப்படுத்தி அனுப்பும். இந்த காற்று சுழற்சி இல்லைன்னா என்ன ஆகும்னா கேரளாவிற்கு வராமலே காற்று அப்படியே அது நேரா ஆஸ்திரேலியாவிலிருந்து அப்படியே சுமத்ரா தீவு வழியா நேராக சிங்கப்பூர் மலேசியா வழியா பயணித்து விடும். இந்த காற்று சுழற்சி இருக்கிற காரணத்தினால்தான், அரபிக்கடல் வெப்பம் உயர்ந்திருக்கிற காரணத்தினால்தான் சோமாலியா பகுதி வந்து இது திரும்பி கேரளா ஏறி தமிழ்நாடு வளிமண்டலம், கர்நாடகா, ஆந்திர பிரதேச வளிமண்டலம் வழியாக வங்கக்கடலில் இறங்கி கிழக்கு நோக்கி பயணிக்கிறது. இதனாலதான் தெற்கு காற்று நேற்றைக்கு 2 நாளா இல்லை. டெல்டாவில் கடும் புழுக்கமா இருந்திருக்கும், கொஞ்சம் தான் காற்று இருக்கும். டெல்டாவில் கடும் புழுக்கமா இருக்கும். இந்த தெற்கு காற்று உள்ளே நுழைந்தால்தான் மேற்கு காற்றை எதிர்த்து அதை குளிர்வித்து மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக தெற்கு காற்று தொடங்குவது ஒடிசா மேற்கு வங்கம் அருகே உருவாகக்கூடிய நிகழ்வை ஒருத்தது. ஆனால் ஒடிசா மேற்கு வங்கத்திற்கு இப்போ உடனடியாக நிகழ்வு இல்லை. ஆனால் மியான்மர்ல இருந்து அப்படியே வடகிழக்கு மாநில பகுதியை நோக்கி, அதாவது சிட்டகாங் வங்கதேச பகுதியை நோக்கி அப்படியே உள்ளே அருணாச்சல பிரதேச பகுதியை நோக்கி நகரக்கூடிய ஒரு காற்று சுழற்சி மட்டும்தான் இப்போ உடனடியாக இருக்கு. இருந்தாலும் இந்த ஒடிசா ஆந்திர பிரதேசம் வழியாக காற்றழுத்த தாழ்வுநிலை பகுதிகள் கடக்காமல் போகாது. கொஞ்சம் தாமதம், உருவாகாமல் போகாது. அங்கெல்லாம் 32 டிகிரி இருக்கு. இன்னும் சொல்ல போனால் பரவலாகவே வடக்கு வங்கக்கடல் பகுதியில் 31 டிகிரியும் ஒரு சில இடங்கள்ல 32 டிகிரி இருக்கு. தமிழ்நாடை ஒட்டி 31. வங்கக்கடல், அரபிக்கடல் எல்லாமே பெரும்பாலான இடங்கள் 31 டிகிரி செல்சியஸ் இருக்கு. ஆங்காங்கே 30 டிகிரி இருக்கு. பெரும்பாலும் பரவலாக சராசரியாக 30.5 டிகிரி செல்சியஸ் இருக்கு. தெற்கு வங்கக்கடல், தெற்கு இந்திய பெருங்கடலும் அப்படித்தான் இருக்கு, 30, 31. ஒரு சில இடங்கள்ல 32மே இருக்குன்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். சில ஒரே ஒரு புள்ளியில 33 இருக்கு. ரொம்ப அதிகம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகம், ரொம்ப ரொம்ப அதிகம். சில புள்ளியில மட்டும் இருக்கு, ஒரு சில பாயிண்ட்ல. ஆகவே இதெல்லாம் ரொம்ப அபரிமிதமான வெப்ப உயர்வு. இது வரலாறு படைத்திருக்கிறது என்றுதான் சொல்லணும். முதல் முறையாக 32. இதுவரைக்கும் நான் முதல்ல சில ஆண்டுகள்ல சில புள்ளிகள்ல 32 இருந்திருக்கு. ஆனா இப்ப பல்வேறு இடங்கள்ல 31க்கு மேல இருக்கு. ஆங்காங்கே 32 இருக்கு. கொஞ்சம் கூடுதல் பரப்புல 33 கூட ஒரு புள்ளியில இருக்கு. அப்ப இது எவ்வளவு மோசமான வெப்ப உயர்வுன்னு பார்க்கணும். இதனால என்ன ஆகுதுன்னா உயரழுத்தம் என்பது வங்கக்கடல், அரபிக்கடல் மேல நீடிக்கலை. சூரியனின் குத்துக்கதிர் வடக்கே வந்திருக்கு. சூரியன் குத்துக்கதிர் மீண்டும் தெற்கே திரும்பும். ஜூன் 21ஆம் தேதி சூரியன் குத்துக்கதிர், அதாவது கொல்கத்தா மற்றும் குஜராத் இடைப்பட்ட அந்த கடகரேகை அடைந்து தெற்கு நோக்கி திரும்பும் பொழுது கண்டிப்பாக உயரழுத்தம் திரும்பும், தாழ்வழுத்தமும் பயணிக்கும். ஆக 2 அழுத்தமும் குளிர்விக்கும் காற்றும் வெப்பநீராகவும் இணைந்து கண்டிப்பா மழை பொழிவை கொடுக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையில ஒரு கொஞ்சம் கூடுதல் மழை பொழிவை கொடுத்தால்தான் அது குளிர்விக்க சாதகமான ஒரு வெப்பநிலையும் கிடைக்கும். ஆகவே எல்லாமே மாறும். இந்த பசிபிக் பெருங்கடலை ஜப்பான் அருகே நீடித்துக் கொண்டிருக்கூடிய அந்த வலுவான நிகழ்வு செயலிழந்த பிறகு படிப்படியாக அப்படியே வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் பகுதியிலிருந்து நிகழ்வுகள் முதல்ல வங்கதேச பகுதிக்கும், பிறகு மேற்கு வங்க பகுதிக்கும், பிறகு ஒடிசா பகுதிக்கும், பிறகு தெற்கு ஒடிசாவிற்கும், பிறகு வடக்கு ஆந்திர பிரதேசத்திற்கும், பிறகு மத்திய ஆந்திர பிரதேசம், பிறகு தெற்கு ஆந்திர பிரதேசம் என்று அக்டோபர் மாதம் முதல் வார, செப்டம்பர் மாத இறுதியில் எல்லாம் ஆந்திர பிரதேசத்தை ஒட்டிய தமிழ்நாட்டு பகுதிக்கும் வரும். புரியுதுங்களா? ஆக கொஞ்சம் கொஞ்சமா வரும், மாற்றம் இல்லை. தயவு செய்து பெரிய அளவில் எங்களை மனதில் பதிச்சுட்டு பயப்பட வேண்டாம். நல்லா புரிஞ்சுக்கணும். நேற்றைக்கே 15 சென்டிமீட்டருக்கு மேல மழை பொழிஞ்சிருக்குது கேரளா, கர்நாடகாவில். தமிழ்நாட்டில் கூட 4 மூக்கு ஊத்து, காக்காட்சி போன்ற பகுதிகளில் பொழிந்திருக்கு. அது இப்படி செட் ஆகும்போது மழை பெறும். மீண்டும் நாளைக்கு ஞாயிறும், திங்களும், மறுதினம் செவ்வாயும் பொழியும். கண்டிப்பா 15ஆம் தேதிக்கு மேல நல்ல ஒரு வலுவான மழைப்பொழிவு கிடைக்கும். ஆக மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழை கிடைக்கும். கண்டிப்பா ஜூலை இறுதியில, ஆகஸ்ட் இறுதியெல்லாம், ஜூலை இறுதியில நிரப்புதலும் அணைகளை நிரப்பும் மழையும், ஆகஸ்ட் இறுதியில ஓவர்ஃபுல், அதாவது உபரிநீர் திறக்கும் வரைக்கும் நிச்சயமா மழை இருக்கும். அதில் கவலைப்படாதீங்க. ஆனா உடனடியாக உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக இல்லை உலக வானிலை அறிக்கை எல்லாமே. உலக வானிலை நிறுவனமும் சரி, அதே போல சர்வதேச வானிலை அமைப்புகளும் மாதிரிகளும் சரி, இந்திய வானிலை ஆய்வறிக்கையும் சரி, பல்வேறு உலக வானிலை மாதிரிகள் மற்றும் வானிலை ஆய்வறிக்கை எல்லாமே கடுமையான ஒரு அச்சுறுத்தலையான செய்தியை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கிற காரணத்தினால கடும் அச்ச பீதியில் ஏற்பட்டிருக்கீங்க. இதனால மத்திய அரசும் மாநில அரசும் கூட சற்று யோசித்து கொண்டிருக்கிறார்கள். ஆக என்ன செய்யலாம் அப்படின்னு நல்லா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இப்படிப்பட்ட நிலையெல்லாம் பல வருடங்கள் வந்திருக்கு. ஆனால் இவ்வளவு மழை பெய்யாமல் போகாது என்றதை நான் சொல்றேன். குறிப்பா தென்மேற்கு பருவமழை அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் பொழியும். மேற்கு தொடர்ச்சி மலையில கண்டிப்பா பொழியும்.
நேற்றைக்கு அணைகளுக்கு கொஞ்சம் நீர்வரத்தை கொடுத்துருக்கு பாபநாசம் போன்ற பகுதிகளில், புரியுதுங்களா? பாபநாசம் அணைகளில் நேற்றைக்கு கூட திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கூட அதாவது பேரிடர் மேலாண்மை ஒத்திகையெல்லாம் நடத்தியிருக்காங்க அங்கே. ஆகவே இதெல்லாம் அந்த ஒரு அச்சுறுத்தலை கண்டு தான் இந்த பேரிடர் மேலாண்மை ஒத்திகையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆகவே 15ஆம் தேதிக்கு மேல் நல்ல ஒரு தென்மேற்கு பருவமழை கிடைக்கும், தமிழ்நாட்டுக்கும் மழைப்பொழிவு கிடைக்கும். அதே போல் நான் ஏற்கனவே சொன்னது தான், ஒவ்வொரு மாதமும் பின்பகுதி இந்த மாதத்தில் ஒரு 15 நாள், அடுத்த மாதத்தில் இந்த 15 நாளோட அடுத்த தொடர்ச்சியாக ஒரு 5 நாள் வரைக்கும் இருக்கலாம். ஜூலை 5ஆம் தேதி வரைக்கும் நல்லா வலுவாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூலை 15லேருந்து ஜூலை இறுதி வரைக்கும், ஆகஸ்ட் 15லேருந்து ஆகஸ்ட் இறுதி வரைக்கும், அப்புறம் செப்டம்பர் அக்டோபர் நல்ல வலுவாகவே மழை இருக்கும். செப்டம்பர் அக்டோபர் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்படியெல்லாம் மழை இருக்கிறது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஆகவே தென்மேற்கு பருவமழை அணைகளை நிரப்பும். அணைகளை நிரப்புவது உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் வகையில் வானிலை அமைப்பு அமையலை. காரணம், இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் செட் ஆவதை கொஞ்சம் மாற்றணும். வளிமண்டல உயரழுத்தமும் இங்கே இல்லை, ரொம்ப தொலைவில் இருக்குது. குளிர்விக்கும் காற்றும் அங்கிருந்து இங்கே வரல. எல்லாமே மேற்கத்திய இடையூறு மற்றும் காற்று சுழற்சிகள் எல்லாமே காற்று சுழற்சியாக இருக்க தவிர அதாவது ஒரு குறைந்த அழுத்த பகுதியாக இருக்க தவிர குளிர்விக்கும் அமைப்பு எதுவும் இல்லை. இருந்தாலும் அது அமையும், செட் ஆகும். மேற்கு தொடர்ச்சி மலை கண்டிப்பாக கை கொடுக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதிக நீராவியை சுமந்து வரக்கூடிய காற்று கேரளாவில் ஏறும். அதனால மரங்கள் மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய மரங்கள் தடுத்து மழைப்பொழிவை கொடுக்கும். அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு மழைப்பொழிவு கிடைக்கும், நம்பிக்கையோடு இருங்க. சரி, தமிழ்நாட்டில் எப்போ சார் மழை பெய்யும்? வெப்பசலன இடிமழை பொழிவு வழக்கமாக தென்மேற்கு பருவமழை காலத்தில் பெய்யக்கூடிய வெப்பசலன இடிமழை பொழிவு எப்போ சார் பெய்யும்னு கேட்குறீங்க. இப்போ அந்த சிஸ்டம் இல்லாததுனால தான் கிழக்கு காற்று உள்ளே நுழையலை. அதனால தான் மேற்கு காற்று மட்டும் வங்கக்கடலோரம் வந்து வங்கக்கடலோர வெப்பநிலையை கடுமையாக உயர்த்திருக்கு. உணரும் வெப்பத்தை தான் உயர்த்திருக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சில இடங்கள்ல மீனம்பாக்கத்தில் 40 டிகிரி பதிவாயிருக்குன்னா அது 40 டிகிரிக்கு என்ன காரணம்னா அங்கே மரங்களே இல்லை. தார் சாலை மேலே நடந்தால் எப்படி இருக்கும், அதே போல் அனலை மட்டும்தான் கொடுக்கும். அதனால மீனம்பாக்கம் அதிக வெப்பம் பதிவாயிருக்கு. கடலோர மாவட்டங்கள்லையும் 38 டிகிரி பதிவாயிருக்குது, உண்மைதான். அது 38 என்பது 100. இதே நிலை தொடராது. கண்டிப்பா 10ஆம் தேதிக்கு மேல முற்றிலுமாக குறைந்து விடும். 12ஆம் தேதிக்கு மேல நல்லாவே குறையும். 15ஆம் தேதிக்கு மேல நல்லாவே குறைஞ்சிடும். ஆகவே நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் வரைக்கும் கடுமையான அனலாக இருக்குமாமே, அவ்வளோ பயங்கரம் எப்படி தாங்க முடியும், எப்படி விவசாயம் செய்கிறது, எப்படி நம்ம வாழ்கிறது அப்படிங்கிற கேள்வி கேட்குறீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். தென்மேற்கு பருவமழை எப்பெல்லாம் வீக்காக இருக்கோ அப்பெல்லாம் இங்கே கொஞ்சம் வெப்பம் அதிகமாக தான் இருக்கும். தென்மேற்கு பருவமழை அதிகமாக வலுத்து பொழிந்தால்தான் அதில் இருக்கக்கூடிய சாரல் குளிர்ச்சியான காற்றெல்லாம் வங்கக்கடல் வரும். தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டிலே இன்னும் வங்கக்கடலோரம் தொடங்கலை. தமிழ்நாட்டின் கடலோரம் வரக்கூடிய அந்த காற்று இன்னும் வரல. காரணம் என்னன்னா, வடக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலைகள் உருவாகலை. கடுமையாக வெப்பத்தை மட்டும் உயர்த்திட்டு இருக்கு. இந்த வெப்ப உயர்வே திடீர் மழைக்கு தான் சாதகம். வடகிழக்கு பருவமழையெல்லாம் நிறைய பொழிவதற்கு சாதகம் இருக்கு. அதனாலதான் இந்த வெப்ப உயர்வு சாதாரண ஒரு வேலையை கூட விட்டுட்டு போயிடாது. நல்ல மழை பொழிவை கொடுத்துட்டு தான் போகும். ஆனால் நாம சேர்த்து பொழியும், அவ்வளவுதான் நம்ம செய்யும். நாம நினைக்கும் பொழுது மழை பெய்யாது. அது பெய்யும் பொழுது நம்ம சேமித்து பயன்படுத்துறதுக்கு தான் நாம தயாராக இருக்கணும். நம்ம இதை பலமுறை சொல்லியிருக்கணும். தென்மேற்கு பருவமழை அணைகளை நிரப்பும். ஜூலை இறுதியில ஆகஸ்ட் இறுதியில எல்லாம் நல்ல மழைப்பொழிவு, கூடுதல் மழைப்பொழிவு கிடைக்கும்னு சொல்லியாச்சு. தென்மேற்கு பருவமழை நிலவரம் இது. ஆக இன்றைக்கு நாளை மறுநாள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கேரளா கர்நாடகா பகுதியில் கொஞ்சம் தென்மேற்கு பருவமழை வலுக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாலை இரவு இடிமழை பொழிவு வழக்கமாக நாம் எதிர்பார்த்து கொண்டிருப்பது வரக்கூடிய நேற்றைக்கே பொழிந்திருக்கு. நேற்றைக்கு பாத்தீங்கன்னா சென்னைக்கு வடக்கே திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் வட சென்னை பகுதிகளில் நேற்றைக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா திருவொற்றியூர் தாலுக்கா கத்திவாக்கம் 27 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. கிட்டத்தட்ட 3 சென்டிமீட்டர் நெருக்கமாக பெய்திருக்கு. திருவொற்றியூர் தாலுக்கா விம்கோ நகர் 24 மில்லிமீட்டர் பெய்திருக்கு, 2.5 சென்டிமீட்டர் பெய்திருக்கு. மணலி தாலுக்கா மணலி நியூ டவுன் 22 மில்லிமீட்டர். திருவொற்றியூர் தாலுக்கா அதே திருவொற்றியூரில் 22 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக எண்ணூர் 20 மில்லிமீட்டர். மணலி நியூ டவுன் 15 மில்லிமீட்டர். மணலி ஓல்டன் 9 மில்லிமீட்டர். மேலும் ஹைஸ் ஹவுஸ், மணலி மற்றும் உத்தண்டி இதெல்லாம் மழை கொஞ்சம். ஆனால் அதிக மழை பொழிவுன்னு பார்த்தீங்கன்னா கத்திவாக்கம் தான் நல்ல மழை பொழிவு, 3 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது வட சென்னை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு நீலகிரி மாவட்டத்திலையும் மழை தான். ஈரோடு மாவட்டத்தில் குண்டேரி பள்ளம் 21 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. இது நாம் எதிர்பார்த்தது, நம்ம பரவலாக பெய்யினா எதிர்பார்த்தோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு முள்ளங்கினா விலை 3 சென்டிமீட்டர் பெய்திருக்கு. இரணியல் 2 சென்டிமீட்டர். மேலும் குருத்தங்கோடு, நாகர்கோவில், மேலும் மாம்பழத்துறையாறு மற்றும்
ஆனைக்கிடங்கு, சித்தார் 1, குளச்சல், பாலமோர் மற்றும் தக்கலை, அடையாமடை, மயிலாடி, சிவலோகம் அதாவது சித்தாறு 2, பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, மேலும் கொட்டாரம், குழித்துறை, முக்குடல் அணை, முக்கடல், மேலும் களியல், ஆரல்வாய்மொழி மற்றும் சுரலக்கோடு இங்கே வரைக்கும் மழை, புதன் அணை வரைக்கும் மழை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு உள்ளேயும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நங்குடியில் லேசான ஒரு தூறலை கொடுத்துச்சு நேற்றைக்கு. பல மாவட்டங்கள் இந்த மழைப்பொழிவு கிடைக்கல, அங்கங்கே மழை இருந்துச்சு மேற்கு தொடர்ச்சி மலையில். அதே போல் தேனி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி மழை, தேக்கடி மழை மற்றும் கூடலூர் மழை. அடுத்தபடியாக நம்ம மழைப்பொழிவு நீலகிரி மாவட்ட மழைப்பொழிவெல்லாம் கிடைக்கல, கிடைக்கப்பட்டதும் அறிவிக்கிறேன். அடுத்தபடியாக இன்றைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் வடவுள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை இருக்கும். அதே போல் இந்த மலை மறைக்கும் பகுதியோட கிழக்கு பகுதி, அதாவது நீலகிரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, ஈரோடு மாவட்டத்தில் ஒரு சில இடங்களும், அதே போல் கொடைக்கானல் மலைக்கும் கிழக்கு பகுதியிலுடைய மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் இந்த நத்தத்தை ஒட்டிய பகுதிக்கும் இன்றைக்கு மழை இருக்கும் ஒரு சில இடங்களில். ஒரு சில மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளும் இருக்கும். ஆக நாளைக்கு கொஞ்சம் கூடுதல் பரப்பு. சென்னைக்கும் இன்றைக்கு மழை வாய்ப்பு இருக்குது, இன்றைக்கு சென்னைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் உறுதி இல்லை. நேற்றைக்கு சென்னைக்கு எதிர்பார்த்தோம், இந்த கத்தி பக்கத்தில் மட்டும் 3 சென்டிமீட்டர் பெய்துட்டு விலகிடுச்சு. ஆனால் இந்த கிழக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கூடிய இந்த வலுவான காற்றோட வளிமண்டல மேலடுக்கில் பயணிக்கக்கூடிய வலுவான காற்று குறையணும். ஏன் மேலடுக்கில் பயணிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3.8 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்க இந்த வளிமண்டல சுழற்சி வருவதை மேலே இழுத்து அப்படியே பயணித்து கொண்டிருக்கு. மேற்கு காற்று வறண்ட காற்றாக வருது, இதனால அனலாக கொடுக்குது. ஆகவே இந்த நிலை எல்லாமே 10ஆம் தேதிக்கு சுத்தமாக மாறிடும். இன்னைக்கு தேதி 6, இன்னொரு 3-4 நாளில் மாறிடும். தென்மேற்கு பருவமழை கேரளாவில் நல்லா வலுத்து பொழிந்துட்டு இருந்தாலும் இது வறண்ட காற்றாக அங்கிருந்து வருது. ஏன்னா எதிர்ப்பு இல்லை, அங்கு வெப்பத்தை லேசாகி மேலிடந்ததை குளிர்விக்க சாதகம் இல்லை. எல்லாமே 10ஆம் தேதிக்கு மேலே வெப்பம் குறையும். 15ஆம் தேதிக்கு மேலே தென்மேற்கு பருவமழை தொடங்கும், நல்ல வலுப்பா. மாத இறுதி 15 நாள் நல்ல மழை இருக்கு, காத்துருங்க. டெல்டா மாவட்டத்துக்கு நாளை மழை எதிர்பார்க்கலாம், ஞாயிறு திங்களில் எதிர்பார்க்கலாம். ஆனால் பரவலாக எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிங்க, குறுவை சாகுபடியில் மழை இருக்கும். ஆனால் உங்களுக்கு எப்போ தேவைப்படுப்பதோ அப்போ மழை பெய்யாது. அது பெய்யும் பொழுது நாம் பயன்படுத்திக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஆகவே மழை இருக்கும், சேர்த்து பொழியும். நமக்கு நினைக்கும் பொழுது பெய்யாது, அது பெய்யும் பொழுது நாம் பயன்படுத்தி கொள்வதற்கு சேகரித்து வைத்துக் கொள்ளணும். ஆனால் இப்போ மாதத்தின் பிற்பகுதி 15 நாட்கள் ஒவ்வொரு மாதத்துலையும் நல்ல மழை இருக்கு. அதே போல வடகிழக்கு பருவமழை நிறைய இருக்கு. அது தொடர்பான அறிக்கையை பின்னாடி சமர்ப்பிக்கிறேன். தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை குறித்து ஒரு விரிவான அறிக்கையை இதோட சமர்ப்பிக்க போறேன். வடகிழக்கு பருவமழைக்கு ஒரு எச்சரிக்கைன்னு தான் சொல்லணும், ரொம்ப எச்சரிக்கை. காரணம் என்னன்னா, கடல் வெப்பம் மிக மோசமா அபரிவிதமாக உயர்ந்துட்டு இருக்கு. சிறு நிகழ்வும் அதிக மழை தரும். ஏன்னா காற்று குவிதல் எல்லாமே நம்முடைய தமிழ்நாட்டின் ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதியில் குவியும், நிலநடுக்கோட்டி இந்திய பெருங்கடலில் குவியும். அப்போ பருவமழை தமிழ்நாட்டுக்கு உண்டானது. வெப்பம்லாம் அதிகமாக உருவானுச்சுன்னா அதிகமான நீராவி இருக்கக்கூடிய கடற்பகுதியிலிருந்து நீராவி அதிகமாக சுமந்து வந்து நிறைய மழைப்பொழிவை வடகிழக்கு பருவமழை காலத்தில் கொடுக்கும். அது தொடர்பான அறிக்கை ஏதோ வருகிற அதாவது இதோட தொடர்ந்து வரக்கூடிய அறிக்கையில் சமர்ப்பிக்கிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.